கொத்தவரங்காய் வத்தல் போடுறது சுலபங்க. இது வந்து நல்ல எலசாக இருக்கும். நீங்கள் வந்து முத்துனதாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு எலசு தான் கிடச்சிது. இதை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேங்க. நல்லா கொதிச்சோன்னே நம்ம கொத்தவரங்காயில் அதில் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே நம்ம வடிச்சிட்டு தயிரும் உப்பும் கலந்து வெயிலில் முதல் ஊற வச்சிடணும் ஒரு நாள். அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கணும். ஏன்னா மோர் மிளகாக்கு ஊற வச்சுருக்கேங்க. நல்லா குட்டி குட்டி மிளகா கிடச்சிது. இதை விட கும்பகோணம் மிளகா, தஞ்சாவூர் மிளகான்னு கிடைக்குங்க. ரொம்ப குட்டி குட்டியாக அதில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் அந்த மோர் மிளகா. இதை நான் வந்து நல்லா நடுவில் பிளந்துட்டு கொஞ்சம் கத்தி வச்சு அங்கங்கே குத்தி விட்டுட்டு அதில் வந்து தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து வச்சு கொத்தவரங்காய் சேர்த்தாச்சு. இதுவும் நல்ல ஒரு கொதி வந்தோன்னா வடித்து எடுத்துடலாம். வெந்தாச்சு. ஒரு கொதி தான் வரணும். ஆஃப் பண்ணி நம்ம வடிச்சிட்டு தயிரும் உப்பு சேர்த்துருக்கேங்க. அதில் கொட்டி தயிர்லையும் போட்டு கலக்கிட்டேங்க. அவ்வளோதான். ஓவர் நைட் அப்படியே ஊறட்டும். மறுநாள் காலையில் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் இதே தயிரில் போட்டு இப்படியே காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய்